மக்களுடன் மருதன்வெளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைகின்றோம். அன்புக்கிணை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நேர்களே, இன்றைய மக்களுடன் மருதன்வெளி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பேச்சுக்கலை நம் வசமாக என்ற அற்புதமான தலைப்போடு நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினி நேயர்கள், பேச்சு என்பது மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி நாம் பேச்சுக்கலையிலே வல்லவர்களாக திகழ வேண்டும். ஒரு பொது இடத்திலே ஒரு 10 பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே நாம் பேசுவது என்பது சாதாரணமாக நாம் நண்பர்களோடு பேசும்போதோ அல்லது உறவினர்களோடு பேசும்போதோ நாம் பேசிவிடுகின்றோம். ஆனால் அதே நபர்களை ஒரு மேடை ஏற்றி அங்கே ஒரு ஒலிவாங்கி முன்பாக நிறுத்தி, மைக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒலிவாங்கி முன்பாக நிறுத்தி பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது பல நேரங்களில் நமக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. எப்படி பேசுவது என்பது நமக்கு இயலாத காரியமாக அமையப்பெறுகிறது. ஆனால் அந்த பேச்சினை ஒரு கலையாக எடுத்து அந்த பேச்சை நம் வசமாக்கி கொள்ளும் பொழுது, ஊரில் சொல்லுவாங்க, பேச்சுள்ள புள்ள பொழைச்சிக்கும், எங்கே போனாலும் பொழைச்சிப்போம் அப்படின்ற ஒரு சொலவடை சொல்வது உண்டு. இப்படி அந்த பேச்சு கலை நமக்கு வசமாவது எப்படி என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம மக்களுடன் மருதன்வெளி நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்றவர், நம்மளுடைய தலைமை ஆசிரியர் கூத்தப்பாடி மா பழனி அவர்கள். பல்வேறு இலக்கியம் புத்தகம் சார்ந்த இந்த நிகழ்வுகளிலே இவருடைய பேச்சினை நாம் கேட்டிருக்க முடியும். அப்படி அவருடைய அனுபவங்களையும் இந்த பேச்சுக்களை வசமாக்குவதற்கு நேயர்களுக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவ சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் எல்லாம் குறித்து நாம் இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியிலே பேச இருக்கின்றோம். அற்புதமான கருத்துக்கள் இந்த நிகழ்விலே இடம்பெற காத்திருக்கின்றன. அன்பிற்கினி நேயர்கள், உங்களுடைய சந்தேகங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சு கலை, பேசுவதில் இருக்கக்கூடிய அந்த கலையினை நீங்கள் உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 043442 என்ற முன் இணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண் 290-896 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பு, பேச்சு கலை, அதை நம்ம எப்படி வசமாக்குவது அப்படின்ற ஒரு நல்ல தலைப்பின் கீழே நீங்களும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தமைக்கு வந்திருந்து சிறப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு மருதன்வெளி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மருதநெல்லி 89.6 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்விற்காக என்னை அழைத்தமைக்காக முதலில் மருதநெல்லி குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நிச்சயமையா. பேச்சு அப்படின்றது எந்த அளவுக்கு இன்றியமையாது, அதை முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஆமாம், அதுதான் பேச்சு. எது சார்ந்து நம்ம பேசுகிறோம், நிச்சயம் அது யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். குறிப்பாக நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சொலவடை சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கணும். முன்ன காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ கூகுளில் பார்த்து நம்ம வழி தேடிட்டு போவோம். ஆமாம், அப்போ வாயிலுக்கு இது வலி அப்படின்வாங்க. அப்படி வாயுள்ள பிள்ளைகள் பிழைத்து கொள்ளும் என்பது போல பேச தெரிந்தவர்கள், அதுவும் அந்த வார்த்தைகளை, அந்த திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. அது மாதிரி எந்த வார்த்தை பேசணும், எது பேசக்கூடாது, ஒரு நயம் இருக்கு அதில். ஆமாம். அதே போல் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுகின்ற வார்த்தைகள் இந்த சமூகத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, மற்றவருடைய மனதை மகிழ்விக்கிறதா அல்லது அவர்களை புண்படுத்துகிறதா என்பதை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது நாம் கவனமாக சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது வளர்ந்து வரக்கூடிய இளம் குழந்தைகள், ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தலைமை ஆசிரியர் இருக்கீங்க, நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒன்று பேசுங்க அல்லது ஒரு பேச்சு போட்டி ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை, எல்லாருமே பங்கெடுக்கிறதில்ல, யாராவது ஒருத்தர் தான் அதுக்கு வராங்க. அது எப்படி, அது என்ன காரணம், என்ன? இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகள் குழந்தைகளை கட்டி போட்டுடுச்சு. குறிப்பாக இப்போ இந்த வானொலி கேட்குறது,
செய்திகள் வாசிக்கிறது கேட்குறது, நாளிதழ் வார மாத இதழ்கள் படிக்கிறது, புது நிகழ்வுகளில் போய் உட்காந்து பொறுமையாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்குறது, இது போன்ற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதனால் இந்த பள்ளி கல்லூரியில் பேச்சு போட்டின்னா பரிசுக்காக நம்ம பேசுகிறோம். அங்கே போனால் நமக்கு வந்து நம்ம பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சந்திரசேகர். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம். மிக்க மகிழ்வு. நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. கேளுங்க சந்திரசேகர். அதாவது முதல் கேள்வி, படிக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன் கண்டறிதல், அப்படி கண்டறிஞ்சாங்க அப்படின்னா அதை வளர்ப்பது எப்படி? ஆசிரியர்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், என்ன முயற்சிகள் எடுக்கணும்? ஒண்ணு. சரிங்க. 2வது, ஐயா சிறப்பாக குறிப்பிட்டிருந்தாரு, இந்த பேச்சு திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் அவர்களால் வாழ்க்கையில் சிலாகிக்க முடியும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பேச்சு திறனையோ அல்லது அவர்கள் சிந்திக்கக்கூடிய திறனையோ மேம்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை கையாளணும், அதை பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். நன்றி சந்திரசேகர். உங்களுடைய 2 கேள்விகளுக்கான பதிலை நம்ம வானொலியில் கேட்போம். நன்றி 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 நன்றி. 2 கேள்விகளை உங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த தனித்திறன்கள், அதுவும் குறிப்பாக இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய, தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய, அந்த நடுநிலை பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன்களை ஒரு ஆசிரியராக நீங்கள் எப்படி கண்டறிகிறீங்க? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அந்த பேச்சு திறனை எப்படி வளர்த்தெடுத்து கொண்டு போகிறதுக்கான வழிகள் என்ன? என்னுடைய பணியை வெகுவாக குறைச்சிருக்கிறார் சந்திரசேகர். மகிழ்ச்சி. நேருக்கு வந்து முதல்ல நன்றி. பள்ளிகளில் மாணவர்கள் பல்வேறு வகையாக இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான ஆற்றல், திறமை எல்லாம் இருக்காது. நிச்சயமா. ஒரு குழந்தை ஓவியத்தில் சிறந்து விளங்கும், ஒரு குழந்தை விளையாட்டில் சிறந்து விளங்கும், ஒரு குழந்தை பாடல் பாடுவதில், நடனத்தில், இப்படி பல்வேறு திறமைகள் இருக்கும். அதுபோல் நம் வகுப்பறையில் உற்று நோக்கும்போது எந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குது, அவர்களுடைய ஆர்வம் எதை நோக்கி செல்கிறது என்பதை அறிஞ்சு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டணும். குறிப்பாக பேசுவதில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கான அந்த பேச்சு பயிற்சியை ஒவ்வொரு நாளும் தலைப்புகள் கொடுத்தோ அல்லது பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் பேசுகின்ற சொற்பொழிவுகளை கேட்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தால் அந்த குழந்தைகள் படிப்படியாக அதை வந்து மெல்ல மெல்ல பிடிச்சு அவர்களுக்குன்னு தனி ஒரு பாணியை உருவாக்கிக்குவாங்க. அந்த வகையில் அதை வந்து நல்லா சிறப்பாக வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போகலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கேன்? அடுத்த கேள்வி, அந்த பேச்சு திறன்களை வளர்ப்பதற்கு என்ன செய்யணும்? தொடர் பயிற்சி. குழந்தைகிட்ட அந்த திறன் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான பயிற்சிகள் கொடுத்து, தலைப்பு கொடுத்தோ அதை பேச வைப்பதற்கான ஆற்றலை வந்து உருவாக்கணும். பேசுவதில் நிறைய இது இருக்குது. உடல் மொழி, அங்க அசைவுகள், ஏற்றத்தாழ்வு, குரல் வளம், இப்படி பல நிலைகளை அவங்களுக்கு விளக்கி எந்த இடத்துல குரல் உயர்த்தி பேசணும், எந்த இடத்துல தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் அவங்களுக்கு சொன்னோம்னா நிச்சயமாக வந்து அந்த குழந்தைகள் படிப்படியாக வந்து மெல்ல அவங்களுடைய பேச்சுக்களையே வளர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. நிச்சயம். அந்த குழந்தைகள் அவங்க பேசக்கூடிய கருத்து முதல்ல அவங்களுக்கு புரிதல் இருக்கணும். அப்போ தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை வந்து உடல் மொழியோடு கொடுக்க முடியும். எது சார்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த பொருண்மை சார்ந்து பேசக்கூடிய பழக்கம் முதல்ல வரும். ஆமாம். நம்ம பெரிய பெரிய பேச்சாளர்களை கூட நம்ம இப்போ கேட்போம், கொடுத்துருக்கிற தலைப்புக்கும் பேசி முடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பல நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் பேசுவது என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை வந்து அருமையாக வளர்த்தெடுக்க வேண்டியது பள்ளி பருவத்தில் குழந்தைகிட்ட இருக்கணும். அது ஒரு இதாக கூட சொல்லுவாங்க, அதாவது குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதை பேசுகிறேன். வீட்டிலே ஆகட்டும் அல்லது சமூகத்தில் ஆகட்டும், அவர்கள் செவி வழியாக என்ன கேட்குறாங்களோ அதை பேசுகிறாங்க. அப்படி இல்லாமல் அதான் முன்னவே சொன்னேன். நேரு ஒருத்தர் இருக்காங்க. வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் அக்கமல்லிப்பாளைய டாஸ்மெட் சித்தன் சார். வணக்கம் சார். காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சித்தனையா. வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு, அருமையான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க சார். ஆமாங்க சித்தனையா. அப்போ நீங்களாம் பேசுறீங்க இல்லையா, உங்களை மாதிரி சரியான அலையா பேசுவாங்க. இப்போ முதல் சார் எங்க போனாலும் முதல் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யோசிக்கணும் சார் முன்ன. சரிங்க. எந்த இடத்துல எதை பேசினா சரி வரும், எதைய பேசக்கூடாதுன்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் மனக்கட்டுப்பாடு வேணும். அதுக்கு பின்பாடு
நண்பர்கிட்ட பேசும்போது சிரிப்பலையா பேசணும், ஒரு சிரிப்பலை. சிரிப்பலை. அந்த சிரிப்பலையை பேசும்போது மனம் மகிழும். அவன் ஒரு சிந்தனை பண்ணி அவன் வீட்டுல கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை இருப்பான், அவனை கூப்பிட்டு நம்ம பேசணும்னா அவன் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை மறந்துடுவான், அந்த மன கஷ்டத்தை மறந்துடுவான். நண்பர்கள்னா சிரிப்பலையோட இருக்கணும். ஆமா, சிரிப்பலையா இருக்கு. அவன் ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டமா கூட அவனை கூப்பிட்டு என்ன பாவடின்ற போது அவன் அதை மறக்கணும். அப்படி பேசினா மட்டும்தான் அந்த பேச்சுக்கு வந்து நல்லா இருக்கும், எல்லாத்தையுமே நல்லா இருக்கும் சார். அப்படி பேசணும். அது அந்த மாதிரி இன்னும் சில இடத்துல போனா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. தேவையான பேச்சு பேசணும். சிலர் என்ன சார் சொல்லுவாங்கன்னா, இவன் என்னடா இவன் வந்தா இவன் பாட்டுக்கு பேசுறான், எனக்கு கஷ்டமே தெரியாது. அதான் முன்ன அடி கொன தெரிஞ்சு பேசணுன்றது பெரியவங்க பழமொழி. அந்த மாதிரி யாருக்கிட்ட போய் பேசணும், நல்ல ஞாபகத்தோட பேசணும், அது நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வாய்ப்பு. சித்தனையா ஒரு அன்பான நேயருங்க, எப்போ வந்தாலும் கடகடன்னு பேசிடுவாரு, நல்லா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு நேயர். மகிழ்ச்சி. நல்ல வேகமா அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யறாரு. மகிழ்ச்சி. யாகாவாராயனும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படிங்கிற. நீங்க ஒரு ஆசிரியர், அதனால அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுனீங்க. அவர் ஒரு சாதாரண விவசாயி, அவருடைய மொழிகளில் அவர் அனுபவி பேசுவாருங்க. சரி, இப்போது இந்த பேச்சு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையிறது இல்லைங்க. சில பேர் பேசுறது ஒரு நயமாக இருக்கும், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், கேட்கலாம், அடா அதுக்குள்ளே நிறுத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் பேசும்போது ஏப்பா நீ சிரமப்படுற, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சாதாரண எளிய நடைமுறைக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன இருக்குது? அது எப்படி இதையும் அதையும் தொடர்பு படுத்தலாமா, அல்லது எது எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது நம்ம பேசக்கூடியது யார்கிட்ட பேசுகிறோன்றது முக்கியம். இப்போ ஒரு வெகுஜன மக்கள் பேசணும்னா அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசணும். அந்த நடை வந்து அப்படி இருக்கணும். நீங்கள் இலக்கிய பேச்சை வந்து சாதாரண எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் இலக்கிய நடையில் உரையாற்றுகிறேன் என்று பேசிக்கிட்டு இருந்தால் அந்த மக்களுக்கு என்னவோ பண்ணுறாங்க, நமக்கு இல்லை பேசுகிறாங்க, இது தேவ பாஷை எங்கேயோ யாருக்கோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஆடியன்ஸாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரணும். அது வந்து முக்கியமான விஷயம். ஒரு கற்றறிந்தோர் இருக்கக்கூடிய சபைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கருத்து செறிவுகளை பொறுமை சார்ந்து என்ன பேசணுமோ அதை பேசணும். அப்போ பேசுகிற நபர் ஆட்களை வைத்து தான் அதுக்கான முடிவு செய்யணும். இப்போ நகைச்சுவை என்ற போர்வையில் வந்து இப்போ பெரும்பாலும் இப்போ வந்து பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து திருவிழாக்கள் நடக்குது, அந்த திருவிழாக்கள் பட்டிமன்ற நிகழ்வுகள் நடக்குது, கருத்தரங்கம் நடக்குது, சொற்போர் நிகழ்வு நடக்குது. சிறந்த பேச்சாளர்கள்னு சிலரை அழைத்து வந்து பேச வைக்கிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா சில பேரை கேட்ட உடனே ஊர் மக்கள் ஒன்றா திரண்டு வருவாங்க. நகைச்சுவை இருக்குது, அதில் கருத்துக்கள் இருக்குது, 1 மணி நேரம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உண்டாகுது. அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சு மக்களை வந்து கவரக்கூடிய வகையில் அந்த கருத்துக்கள் போய் சேர்க்கணும். அதாவது கசப்பான மருந்தை இனிப்பு தடவிக்க கொடுக்குற மாதிரி சொல்ல வேண்டிய செய்தியை ஒரு இனிப்பான இதாக சொன்னோம்னா மக்கள்கிட்ட போய். சரி, இப்போ நீங்கள் நிறைய தலைப்புகள்லாம் சொன்னீங்க. பட்டிமன்றம் நம்ம கேள்விப்பட்டது, வெகுஜன மக்களுக்கும் புரியும். நடுவர் ஒருத்தர் இருப்பார், 2 பக்கம் 2 தலைப்புகளில் மீது பேசுவாங்க, அதற்கு பிறகு நடுவர் அதற்கான தீர்ப்புகள் கொடுப்பார். இது பட்டிமன்றம். கருத்தரங்கம், சொற்போர் அப்படின்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் என்ன? இப்போ ஒரு தலைப்பு சார்ந்து அதில் வந்து அறிஞர் பெருமக்கள் உரையாற்றுவது, பல கருத்தரங்குகள் நடக்குது. கருத்தரங்கம் அப்படி. ஆமாம், ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறேன். ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் அவரவர்கள் வெவ்வேறு தலைப்புகளில் ஒரு 4-5 தலைப்புகளை கொடுத்து, ஒரு வரலாற்று ஆய்வு சம்பந்தம்னா அந்த ஆய்வு சம்பந்தமான ஒரு 4-5 தலைப்புகள், அல்லது மொழி சார்ந்து அப்படின்னா மொழியில் சார்ந்து வந்து தலைப்புகள் கொடுத்து பேசுறது. இப்படி அவங்க வந்து குறிப்புகள்லாம் எடுத்து தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதை கொண்டு அந்த பேசுறதுங்கிறது முன்னே நம்ம சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் பேசணும்னா அவங்க பல நாட்கள் வந்து குறிப்பு தயாரிச்சா தான் பேச முடியும். வந்தோம் ஏதோ பேசணும்னா எப்படி வேணாலும் பேசிடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். இப்போ நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு பயிற்சி அளிக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னதை நினைவுக்கு வருதுங்க. ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அவர்கிட்ட ஒருத்தர் வந்தாங்களா, ஐயா நீங்கள் இந்த மாதிரி பேசணும், உடனே பேசணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டாங்களாம். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாங்கய்யா, அப்போ உடனே கிளம்பு போகலாம் அப்படின்னாராம். அடுத்த நாள் வரும்போது, ஐயா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, 10லேருந்து 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, உடனே பேச முடியுமான்னு கேட்டாரான். இல்லைங்க முடியாதுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும் அப்படின்னாரான். ஏங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் உடனே கிளம்புனீங்க, இப்போ 10 நிமிஷம் தான் உடனே 2 நாள் டைம் கேட்குறீங்களே அப்படின்போது அவர் சொன்னாராம் அந்த பேச்சாளர்,
எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம்னா எது வேணாலும் பேசலாம், கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உண்மை இது. 10 நிமிஷத்துல தான் பேசணுன்னா நான் என்ன பேசணுன்றதை நான் முதல்ல தயாரிப்பாகணும் அப்படின்றத இந்த பயிற்சி அப்போ எனக்கு சொன்ன விஷயங்களை இப்போ நீங்கள் இந்த சம்பவம் அப்படியே பொருந்தி போகுது. உண்மைதான். நீங்கள் வந்து இப்போ கட்டுரை வடிவில் பல பக்கம் படிப்பீங்க. படிப்பின் அவசியத்தை பல பக்கம் படித்தாலும் இளமையில் கல் முடிஞ்சு போச்சா? ஆமாம், ஒரே வரியில் முடிஞ்சு போச்சு. சின்ன ஆமாம், 2 வார்த்தை. அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான். நீங்கள் பக்கம் பக்கமாக வந்து தர்மம் செய்ய, இதை பண்ண, பாவ புண்ணியம் இப்படி எல்லாம் பேசி நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறது. அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி மிக எளிமையாக வார்த்தைகளை கட்டுக்கோப்பாக சுருக்கி கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பேச்சுக்கலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அருமை. இப்போ நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. வருக, வணக்கம். காலை வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் மலங்கேஷன் ஐயா. ஐயா, பேச்சுக்கலையா? ஆமாம், பேச்சுக்கலை நம் வசமாக. ஆமாம், பேச்சுக்கலை நம் வசமாகிறதுன்னா அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க ஐயா. பேச்சுக்கலைன்றது ஒரு ஆயக்கலை 64 சிறந்த கலை பேச்சுக்கலை. கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன சொல்றாருங்க ஐயா? கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்றது வந்து ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எண்ணம்மை தூய உள்ளளி திங்கு போல் வாழின் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிக்கு வாராதிடர் அப்படின்னு சரஸ்வதி தான் முன்ன வச்சு பாடுறாரு. அந்த சரஸ்வதி அருள் இருந்தா தான் ஒருத்தர் வந்து சரளமா பேச முடியும். நம்முடைய நாவல் குடியிருப்போடு சரஸ்வதி கந்த சச்சி கவசல சொல்றாரு, நாவிற்கு அரசி நற்றுணையாக. அவையார் என்ன சொல்றாரு பாருங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைபழக்கம், நட்புந்தாயும் கொடையும் பிறவி குணம், இந்த நாளும் பிறவி குணம் அப்படின்னு அவையார் சொல்றாருங்க. இயல்பாவே இருக்கணும். வளர்க்கணும்னாக்க நிறைய வாசிக்க வேண்டும், வாசிச்சதை அசைமோட வேண்டும். அவைய ஒரு கூட்டத்துல பேசணும்னாக்க அவையாஞ்சாமை வேண்டும். எந்த மேடையா இருந்தாலும் தைரியமே பேசணும். இதற்கு தகுந்தாற் போல் ஏற்ற இறக்கத்தோட பேசணும். ஒரு பள்ளிக்கூடத்துல பேசணும்னாக்க குழந்தைங்களுக்கு, சின்ன பள்ளிக்கூடமா இருந்தாக்க குழந்தைங்க அறிவார மாதிரி பேசணும். அது ஒரு கல்லூரியில் பேசணும்னாக்க எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லுக சொல்லை தூதர் சொல் அச்சொல்லை வெல்லு சொல் உண்மை அறிவு. ஆமாங்க, நாம் பேசும் பற்றி வந்து மற்றவர் வந்து ஜெயிக்க கூடிய நயமா பேசணும். இன்னொரு சொல் இல்ல, வெல்லும் சொல் இல்லைன்ற அளவுக்கு பேசணும். ஆமா, அந்த அளவுக்கு பேசணும். அப்படி இருந்தாதான் வந்து நம்ம பேச்சு வந்து நம்ம வசப்படும். அருமை அருமை. வாய்ப்பு நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நேயர்கள் நீங்க தான் சொல்லணும். இல்லை, இவ்வளவு மேற்கோள்கள் காட்டி கம்பனையும் வள்ளுவரையும் ஔவையும் மேற்கோள் காட்டி மிக அழகா வந்து நேயர்கள் வந்து அற்புதமாக வந்து இந்த நிகழ்வை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க தெரியுது. ஒவ்வொரு நாளையும் தலைப்பையும் அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க முதல்ல தயாராகிறாங்க. பேச்சுக்கலையே வந்து பார்த்து ஆயக்கலைகள் 64 ஒன்று. அது வந்து எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நிச்சயம். எப்போ நீங்கள் எப்படி இந்த பேச்சுக்கலை எல்லாரும் பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லா ஆசிரியர் பெருமக்களும் மேடையில் வந்து முழங்கிறதில்ல, பேசுகிறதில்ல, வகுப்பில் எடுப்பாங்க. அது இப்போ ஆனால் அதை வந்து உங்களுக்கு பிடித்தமாக எப்போ பிடிச்சிங்க, எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா சின்ன வயசில் முதல்ல பாரதியார் பாட்டுக்கு ஒரு முறை எங்கள் ஆசிரியர் வந்து, சரிங்க நீ மேடையில் போயிட்டு அந்த பாரதியார் பாட்டை பாடணும், ஓடி விளையாடு பாப்பா பாடணும். நாங்கள் 5ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பாரதியார் வேடமெல்லாம் போட்டு, இப்போ இருக்கிற மாதிரி வாகன வசதி இல்லை, அவருடைய மிதிவண்டியிலே உட்கார வச்சுட்டு வந்து ஒரு உயர்நிலை பள்ளியில் தயாராக வந்து நான் முதல்ல வந்து என்னை தயார் பண்ணும் போதெல்லாம் சரின்னுட்டேன். அவங்க போடும்போது அதெல்லாம் கட்டும் போதெல்லாம் சரின்னு ஒரு அங்கே போய் கூட்டத்தை பார்த்து மேலே ஏற்றி விட்டாங்க. ஓடி விளையாடு பாப்பான்னு அதிருது, உள்ள தொண்டையை அடைக்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சின்ன வயசு, புரியுதுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போனால் அழுதுரும் போல இருந்தது. அப்போ தான் யோசிச்சு, என்ன இவ்வளோ வீட்டில் பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக வந்து அதை நம்ம சிரிச்சுக்கிட்டு ஓடி விளையாடு பாப்பா அழகாக வந்து சொன்னோம். இங்கே என்ன ஆச்சு யோசிக்க வேண்டியது, மேடை தயக்கம் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே. அப்புறம் தான் படிப்படியாக அப்புறம் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பள்ளிகளில் முன்னாடி நின்று அந்த கூட்டங்களை நடத்துறது அல்லது ஆசிரியர்களை அழைக்கும் போது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, இப்படி படிப்படியாக வந்து அந்த அச்சத்தை முதல்ல போகணும். பேசுவதற்கு முதல்ல அச்சம். நம்ம விஷயங்களை பேசும் நேயர்கிட்ட பேசிட்டு வரோம். வருக, வணக்கம். வணக்கங்க ஐயா, இருவருக்கும் வணக்கம். வணக்கம்.
சோமனிலிருந்து பருகுணா பேசுறேங்க ஐயா. வணக்கம் பருகுணா, சொல்லுங்க. பேச்சுக்கலை. ஆமா, பேச்சுக்கலை நம்ம சொல்லுங்க. நம்ம வசமாகணும். ஆமா, என்ன பண்ணணும்? நம்ம வசம் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, இடம் பொருள் யாவல் என எந்த இடத்துக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு பேச்சுல வந்து கவனமா கையாளணுங்க ஐயா. அருமை. அது இருந்தாதான் நமக்கு அந்த பேச்சுக்கலையோட இது தெரியுங்க ஐயா, மற்றவங்க மதிப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு மேடையோ அல்லது ஒளி வாங்கி முன்னாடி எல்லாம் பேசின அனுபவங்கள் இருக்கா? இருங்க, சுமாரா இருக்குதுங்க ஐயா, பேசுவேன். சுமாரா இருக்கு. சுமாரா உண்டு. ரைட்டுங்க, உண்டுங்க ஐயா. ரைட். நம்ம அந்த அதை நம்ம வசப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் பாருங்கன்னா, உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. சொல்லுங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னவே கேட்டீங்க, இப்போ பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து அவங்ககிட்ட மைக்கை கொடுத்த உடனே சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னா, நான் பல நிகழ்வுகளில் பார்த்துருக்குறேன். சரிங்க. அவங்க புகழ்பெற்ற நபர்களாக இருக்கும், சமூகத்தில் போற்றக்கூடிய புகழ்பெற்றவர்கள். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். காரணம் என்னென்னா, இந்த தயக்கம் தான். அவங்க அதுக்கான பயிற்சி எடுத்துக்கல, எங்கே பேசணும் எப்படி பேசணும் அப்படின்லாம். அவங்க தொழில் சார்ந்து அவங்க துறை சார்ந்து நிபுணர்களாக இருந்தாலும் கூட இது போன்ற பொது இடங்களில் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் வந்து பெரிய அறிஞர்கள்கிட்ட கூட அந்த தயக்கம் வந்து நிச்சயம். இப்போ நீங்க அந்த மேடை அது ரொம்ப ஒரு என்ன யோசிக்க வச்சது அந்த பருவத்தில். சரிங்க. நமக்கு தெரியுது, ஒரு கருத்து தெரியுது, அந்த பாடல் தெரியுது. ஆனால் எல்லோரும் முன்னிலையிலும் அதை வந்து பாடக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு ஏன் அந்த தயக்கம் வந்ததுன்னா, அந்த பயிற்சி அந்த இல்லாத காரணம், இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட்டது தான். அப்போ அதுலேருந்து உடைத்தெறிஞ்சு வெளியே வரணும்னா நம்ம அதுக்கான வேலையை பார்க்கணும். எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம முன்னாடி இருந்து அதை செய்யணும் அப்படிங்கிறதுனா அப்படி தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி சமூகத்தில் ஓரளவுக்கு நான் பேச்சாளர்கள்லாம் அங்கே கிடையாது, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கக்கூடிய, அதை வழி நடத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம். அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் பொழுது தான் அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இந்த மாவீரன் நெப்போலியன் சொல்லுவார் ஒரு வார்த்தை, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அந்த ஆற்றலுக்கே ஆற்றல் இல்லை என்று சொல்லுவார். அப்படி எல்லோரிடமும் ஆற்றல் இருக்கு, அதை நெறிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் தேவை. அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா வந்து எல்லோருக்குள்ளும் ஒரு பேச்சு திறமை இருக்கும். இல்லை, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவர் நெப்போலியனுடைய அவர் கோட் வந்து, என்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறமை இல்லைன்னா அந்த திறமை இருந்துமே பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அது வெளியில் சமுதாயத்திற்கோ நமக்கோ பயன்படும். அப்பொழுதுதான் அது வந்து பயனுடையதாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதனை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது. நீங்கள் நேயர் ஒருத்தர் வருக வணக்கம். ரைட்டு, இணைப்பிலேருந்து விடுபட்டிருக்காங்க. ராமாயணத்தில் இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்தை அப்படியே ராமாயணத்தில் பொறுத்தும்போது, ஹனுமன் வந்து தன்னுடைய பலத்தை அறியாமல் இருந்திருப்பார், விளையாட்டுத்தனமாக இருந்துட்டுருப்பார். அப்போது ஹனுமனுக்கு வந்து, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ வந்து எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, யாருடைய மகன் தெரியுமா, அஞ்சனையின் மைந்தன், வாயு புத்திரன் அப்படின்னு சில பழைய நிகழ்வுகள்லாம் சொல்லி சுட்டி காட்டி அவரை சொல்லும்போது தான் தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத அந்த ஹனுமன் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ராமனுக்கே ஒரு உதவி செய்து வழிகாட்டி அந்த போரையே முன்னின்று நடத்தினதாக அந்த புராணங்கள் சொல்லுது. இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையும் இதையும் அப்படியே பொறுத்தலாம். நல்லா சிறப்பாக சொன்னீங்க. அதே நேரத்தில் இப்போ சாதாரண இது நம்ம ஏதோ முன்ன சொன்ன மாதிரி வேறு யாருக்கோ சொல்கிறாங்கன்னு இல்லை, இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கலாம் நமக்குள்ளே என்ன திறமைகள் இருக்குது, நாம் யார், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது அவங்க புரிஞ்சிக்கும் போது அந்த திறன் வந்து மேம்படும், வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திக்கலாங்க. வருக வணக்கம். வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம் சோமசுந்தரம். வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. பேச்சுக்கலை நம்ம வசமாக. ஆமாம் சார், இப்போ சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வருஷம் இதைத்தான் குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஈன்னு மட்டும் கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீங்க ஏதோ ஒரு நொந்து போய் வந்து எங்கிட்ட ஒரு ஆறுதல் தேடுறதுக்கு வரைக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியாத நான் பாட்டுக்கு வரலாறு புவியியல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறேன். சரி,
என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் எங்க மாமா சொல்லுவாரு, பேசுறது அப்படின்னா மாப்பிள்ளைக்கு போகணும்னு மைக் ஒண்ணு கிடைச்சுன்னா போதும், கெடியாரத்தை காட்டக்கூடாது, காலன்றதை கொண்டாந்து மாட்டணும் அப்படின்னு கேட்டு அடிப்பாரு. அந்த அளவுக்கு நான் பேசுவேன். இது என்ன அப்படின்னா, சிறார்கள் நிறைய இருக்காங்க. சின்ன வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிறது, 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, அந்த குழந்தைங்க எங்க தரப்புல நிறைய இருக்கு. அவங்களுக்கு கவர்ற மாதிரி எனக்கு பேச முடிகிறது இல்லை. ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா, பொழுது போகல ஃப்ரெண்ட்ஸ் மட்டாரத்துல இருந்து அப்படின்னா வாயக்காலர்னா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஜாலியா பேசலாம் அப்படின்னு பேச வைப்பாங்க என்னோட நண்பர்கள் மத்தியில. சரிங்க. ஆனா அந்த சிறார் மத்தியில மட்டும் அவங்கள என்னால அவங்க இதுக்கு போக முடியல. அது மட்டும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அருமை. அதாவது ஐயா நிறைய பேசுறாருங்க, ஆனா ஒரு இடத்துல குழந்தைங்க மத்தியில பேச முடியல. அதான் அங்க தன்னுடைய பேச்சு வெற்றி அடையலன்றது அவருடைய ஆதங்கம். இவர் குழந்தையாவே மாறணும். முதல்ல குழந்தைகளுடைய இயல்புகள் என்ன, குழந்தைகளுடைய மனத்தை வந்து முதல்ல அறிஞ்சுக்கிட்டா அவங்க. ஐயா என்ன பிள்ளை இருக்கீங்களா? குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து குழந்தைகளுக்கான மொழின்றது ரொம்ப எளிமையானது. அவர்களுக்கான மொழியில அவர்களுக்கான புரிதலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சின்ன சின்ன செயல்பாடுகளை அவர்கள் மத்தியில் செஞ்சோம்னா அந்த செயல்பாடுகள் அவர்களை வந்து உற்று நோக்க வைக்கும். அப்பொழுதுதான் நம்மளுடைய பேச்சு வெற்றி அடையும். வெறுமனே பல மணி நேரம் பல நிமிடங்கள் பேசியிருந்தாலும் கூட குழந்தைகளுடைய கவனம் அவ்வப்போது வந்து சிதறல் அடையும். ஒரு இடத்துல குவிந்து இருக்காது. அதற்காக அவர்களுக்கு வந்து நம்ம பேச்சு வந்து எளிமையாகவும் அந்த குழந்தைகளுக்கு புரியக்கூடிய மொழியிலும் இருந்தால் நிச்சயமாக குழந்தைகளும் ஊன்றி கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுவாரஸ்யமான கதைகள், அவருடைய பேச்சு மொழியில வந்து வெகு இயல்பா குழந்தை மொழியில இருக்கணும். குழந்தைகளுக்கான மொழி. ஐயா நானும் கதையெல்லாம் சொல்லுவேன் சார். கதைன்னு இப்போ எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த கதைகள்லாம் சொல்லுவேன். அதாவது விறகு வெட்டி போறான், அது ஏன் கோடாளி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நேற்று சம்பாரிச்சு வச்சிருப்பீங்கள, அப்ப காசு வச்சு மறுபடியும் வேற கோடாளி வாங்கிக்க வேண்டியதுதானே நீங்க அப்படி கேக்குது. நீங்க வந்து பழைய காலத்து ஆளுங்க நினைச்சு அவங்க கிட்ட கதை சொல்றீங்க. இப்ப புது பசங்களுக்கு ட்ரெண்டுக்கு நீங்க கதையை தயார் பண்ணும். காக்காவாட கதையெல்லாம் இப்ப எடுப்படுறது இல்லைங்க. இப்போ இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தைங்க ஏத்துக்கிறது இல்லை. இல்லை, அவங்க புதுமையாக அவங்களுடைய சிந்தனை மேம்பட்டு இருக்குங்க. அன்னைக்கு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போன கதையை சொன்னால் அப்படியே ஏற்றுக்கிட்ட தலைமுறை இருந்தது. இப்போ அதுக்கான காரண காரியங்களை வந்து கண்டறியணும். ஏன் வந்து தூக்கிட்டு போச்சு, ஏன் அந்த தட்டை போட்டு மூடி வைக்கலையா அந்த பாட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுதாங்க அறிவு வளர்ச்சி. அறிவு மேம்பட்டுருக்கு, குழந்தைங்கிட்ட அறிவு மேம்பட்டுருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் குழந்தைகள் வந்து நல்ல அறிவு வளர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை விட இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அவனுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுது. உங்களுக்கு நீங்கள் கதை சொல்லி தான் கேட்கலைங்க, நாங்கள் பாடம் நடத்த போகும்போதே அவன் அந்த பாடத்தில் நாங்கள் சொல்ல வரதெல்லாம் முன்னாடி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நாம் தவறாக சொன்னால் கூட வந்து அவன் திருத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப முன்னேற்றம் அட்வான்ஸாக வந்து சிந்திக்கிறாங்க. இப்போ அது வரவேற்கக்கூடிய விஷயம் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதையே நான் இப்படி கூட விளக்கம் சொல்றேன். எப்பொருள் யார் யார், எதுக்கு 2 யார் போட்டார்? ஒருத்தர் கிருபானந்த வாரியார், இன்னொருத்தர் வாரியார். இந்த 2 பேருக்கு ஒருத்தர் கடவுள் மறுப்பாளர், ஒருத்தர் ஆன்மீகவாதி. இவங்க 2 பேர்த்தையும் என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு அதுல மெய்யதும் அதை நாம எடுத்துக்கணும் அப்படின்லாம் கூட நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறேன். குழந்தைங்க மத்தியில் எடுபட மாட்டேங்குது. நீங்க ரொம்ப அழுத்தி அறிவுபூர்வமா ஆழமா போறேன்னு நான் நினைக்கிறேன். ஆமா 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 நன்றிங்கய்யா, முயற்சி பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சிகளில் பேசும்போது குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு பேச்சாளராக சோமசுந்தரம் ஐயா இருக்கணுன்றது எங்களுடைய ஆசை. நன்றி 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 நன்றிங்க. இவர் ஒரு நல்ல நேயர். தொடர்ந்து நம்மளுடைய வெகு தொலைவில் இருந்தாலும் கூட நம்மளுடைய வானொலியை விரும்பி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நேயர். வித்தியாசமான பார்வை, சிந்தனை. நிறைய நண்பர்களோட பேசுகிறேங்க, குழந்தைங்களை கவர முடியல அப்படின்றது. குழந்தைகளை கவர்றது அப்படின்றது அவ்வளோ எளிமை கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரியர் பெருமகனார், அதுவும் குறிப்பாக இளம் குழந்தைகளோட அந்த நடுநிலை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை திருப்திப்படுத்த முடியும், கவர்றது அப்படின்றது ஒரு தனி ஆற்றல். நீங்கள்
பெரிய பெரிய ஆட்களை கூட சிரிக்க வச்சிடலாம். அவனை குழந்தைய சிரிக்க வச்சு நீங்கள் ஒரு நகைச்சுவை சொல்லணுன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சிரமப்படுங்க. தொடர்ந்து பேசலாங்க ஐயா. நம்முடைய அனுபவங்களை பற்றி பேசலாம். அந்த பேச்சு கலை அப்படின்றதுல நேயர்கள் பேசுகிறது நம்ம பேசுவோம். ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பேச்சுக்கலை நம் வசமாக என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். நம்மோடு தலைமை ஆசிரியர் கூத்தப்பாடி பழனி அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு இந்த பேச்சுக்கலை தம் வசமாவதற்காக இருக்கக்கூடிய அரும்பெரும் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நேயர்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். 043442 என்ற முன் இணைப்போடு 280-896 மற்றும் ஒரு எண் 290-896 என்ற எண்களை தொடர்பு கொண்டு பேசலானார்கள். இது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் பேச்சுக்கலை நம் வசமாக என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா, நம்ம பாடலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசணும். அநேகமாக நிறைவு பகுதி இந்த பேச்சுக்கலையில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரியை சார்ந்த மாணவ சமுதாயங்கள் எந்த அளவுத்தில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க? அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? இப்போது தமிழக அரசு மற்றும் பல்வேறு துறைகளில் வந்து பேச்சு போட்டிகள் ஏராளமாக தினம் போட்டிகள் ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பேச்சு போட்டிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தயாரிச்சுட்டு வர அந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்தோ அல்லது எங்கே ஒரே விதமான கருத்துக்களாக நான் பல இடங்களில் வந்து அந்த நடுவராக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல குவிந்து கிடக்கு. அது மொத்தமாக அப்படியே கொண்டு வந்து இங்கே வாந்தி எடுக்கிற மாதிரி தான் வருவாங்க. புதுமையாகவோ தலைப்பு சார்ந்தோ புது சிந்தனையோடோ அவங்க வந்து தயாரிச்சுட்டு வந்து பேசக்கூடிய பழக்கம் வந்து குழந்தைகள் மத்தியில் குறைவு. அல்லது அவர்களுக்கு தயாரித்து கொடுக்குறவங்களாம் அதை ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இதை போய் பேசு அப்படின்னு சொல்கிறேன். புத்தகத்தை புரட்டி சொந்த நடையில் உருவாக்குனதா குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே யாரோ ஒருவர் வந்து அதை வந்து தயாரித்து வச்சிருக்கிற உரைகளை பேச்சா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசும்போது அதில் யார் வந்து அந்த பேச்சுக்கலைக்கு உரிய அம்சங்களோட பேசுகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி தான் பள்ளிகளில் இன்னைக்கு வந்து பேச்சுக்கலை வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட கொஞ்சம் மீத்திரன் குழந்தைகள் புதுமையான சிந்தனைகளோடு புதிய தயாரிப்புகளோடு பொருண்மை சார்ந்து நிறைய கருத்துக்களை இன்னைக்கு வந்து பேசக்கூடிய குழந்தைகளும் உருவாகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கலையை வந்து வளர்த்தெடுப்பதற்கு பல அமைப்புகள் இன்னைக்கு வந்து முன் வந்திருக்கு. பல்வேறு சமூக அமைப்புகள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழறிஞர்கள், இது போன்ற இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து யாருக்கிட்ட அந்த திறமை இருக்கோ அந்த திறமையான குழந்தைகளை வந்து வளர்த்தெடுத்து நல்ல பேச்சாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போது பேச்சில் பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்த மேடை பேச்சு ஒரு வகை, சாதாரண வெகுஜன மக்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய எளிய நடை. இந்த மேடை பேச்சில் சில நேரங்களில் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியது அந்த மேடை பேச்சில் நாம் கொடுக்க முடியுது. சில பேர்லாம் பேசும்போது நமக்கு அப்படியே உணர்வு பிளம்பாக அப்படியே நரம்பு துடித்து இது வரும். எளிய நடை இருக்குது சில பேருக்கும். அதை பற்றியெல்லாம் நாம் பேசும். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார். வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. அன்பு அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது கடத்தல் பலகார கடை உமாசங்கர். வணக்கம் உமாசங்கர். ஒருத்தர் தான் அறிவிப்பாளர், ஒருத்தர் சிறப்பு விருந்தினர். ஐயா, சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் அவர்களுக்கு உங்கள் பணி சிறந்த விளங்க எங்களுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. என்னுடைய தகப்பனாரும் ஆசிரியர் தாங்க ஐயா. மகிழ்ச்சி. ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க. உங்ககிட்ட பேசுறது மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா, ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து ஒரு சபை இருக்கும் போதுங்க ஐயா, நாம்பளாகட்டும் நம்ம பிள்ளைகளாகட்டும் அந்த சபையில 4 பேர் முன்னாடி நல்லா சகஜமா பேசுறோம். அந்த சபையில போய் பேசும்போது பாத்தீங்கன்னா சிறிய பேச்சு வர மாட்டேங்குது, ஒரு கூச்சத்தன்மை இருக்கு. அது போக்குறதுக்கு என்ன மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கேள்விங்கய்யா. நன்றி உமாசங்கர். உங்களுடைய கேள்விதான் எல்லாருக்கும் பெரும்பாலான ஒரு கேள்வி. அதுதான் நாமளே கூட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முகம் தெரியாம இப்ப நம்ம பேசுற எத்தனை பேர் கேட்கறாங்க. ஆமா ஆமா. இதே நம்ம சபையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வர மாட்டேங்குது, ஒரு கூச்சமாவும் இருக்கு. வார்த்தை கமல் ஒரு படத்துல வரக்கூடிய கூட்டத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து தந்தி அடிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி நான் ஒரு சபையில பேசணுங்க. எல்லாரும் பேசும்போது ஸ்ட்ரைட்டா அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல நின்னு பேசினாங்க. சரி. நான் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாங்க அந்த சபையில. சரி.
நம்ம உடம்பெல்லாம் ஆட்டி ஒரு ஜோக்கா பேசியதுன உடனே ரொம்ப கவர்ந்தாங்க நம்மள. சரிங்க. அவங்களுக்கு ஒரு சார் நீங்க பேசுறது சூப்பரா இருந்தது, கருத்து ஒரு சிலது அது அந்த வடிவேல் மாதிரி ஆக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா, உடல் மொழி, உடல் மொழிகள். ஆமாங்க, அது மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு உண்மையிலேயே நம்மள பார்த்து பிடிச்சது. பெருமைக்கு நான் சொல்லல, புரியுது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ மக்கள் மத்தியில வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட நின்னு பேசினா, நேரு அப்படியே ஸ்டெடியா நின்னு பேசினா பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சில பாவனை செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு ஜோக்காவும் பேசிட்டு ஒரு கருத்து சொல்றா கேட்கறாங்க அப்படின்னு அப்பதாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அருமை, மிக அழகா சொன்னீங்க. ஒரு நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் வரல, இருந்தாலும் அந்த கூச்சத்தை போக்குறது எப்படின்னு நிச்சயமா நாம தொடர்ந்து வானொலியில கேட்போம். நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. சேலம் அமானி கொல்லாம்பட்டி காட்டூர் கேகே கணேசன். வணக்கம் கணேசன் ஐயா. இன்றைய தலைப்பு பேச்சுக்கலை நம் வசமாக அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேச்சுக்கலை. ஆமா, பேச்சுக்கலை நம் வசமாகணும்னா நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ஆமா, அது உங்க குரு கிட்ட ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அன்பு சகோதரர் குரலோய கிட்ட கத்துக்கிட்டேன். அருமை. அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் கோபங்கிறத என்ன நான் நேர்ல சந்திச்ச போது வந்து கோபங்கிறது முகத்துல கூட தெரியல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க சகோதரர் குரலோடைய குரலை கேட்டாவே எங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமா இருக்கும். அருமை. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரும் ஒருத்தர் இருக்கார், நம்மளோட தலைமை ஆசிரியர், இந்த பேச்சுக்கலை குறித்து நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஐயா உன்னுடைய பேரு பழனி மா பழனி, கூத்தப்பாடி மா பழனி. அநேகமா அவருக்கு வயது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 55ஆவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமா போயிட்டீங்க. அவரு வேறங்க. அவரு 50க்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, மனசு திருப்தியா இருக்கும். ஆசிரியர் பழனி ஐயா அவர்களுக்கு வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கண்டிப்பா பேச்சுக்கலை வந்து அதுதாங்க வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு மனசை வந்து தேர்த்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கலை தான். பட்டிமன்றங்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நான் போய் உட்காந்து ஆர்வத்தோட பார்ப்பேன். ஐயா நடத்துவார். ஆமா, குடும்பத்தோட உட்காந்து பார்ப்போம். அந்த இன்னும் சொல்ல போனா எங்க அன்பு கொல்ல சொன்ன மாதிரி ஆண்டுதோறும் நாங்க வந்து பட்டி மன்றமே நடத்துவோம். எங்க ஐயா பழனி அவர்கள் போல உள்ளவர்கள்லாம் தலைமையேற்று நாங்க நடத்துவோம். இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து செல்போன், அந்த செல்போன்ல கூட பட்டிமன்றத்தை பார்க்கறதில்ல. அவங்களுடைய இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துலதான் நமது மருதநிலை சமுதாய பண்பலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பண்பலை எல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம், அந்த இளைஞர்கள் இப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உண்மைங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப இதுல சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட அநேகமா அவர் நேர்ல சந்திச்சிருப்பேன். ஏன்னா 1985ல இருந்து 91 வரலும் நான் கோத்தப்பாடி அக்கராகரத்துல தான் இருந்தேன். அப்ப நான் பள்ளி சிறுவனா இருந்திருப்பேங்க. அப்படிங்களா? கண்டிப்பா நான் சந்திச்சிருப்பேன். இருந்தாலும் நான் கோத்தப்பாடியில அதிகமா இருந்தேங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. வாய்ப்பு இருந்தா இன்னொரு முறை வாங்க, அவரை சந்திப்பீங்க. நன்றி. சார், இவர் கடத்தூர்லேருந்து உமாசங்கர் கேட்டார். அந்த கேள்வி சொல்லணும், அவர் ரேடியோ கேட்டுகிட்டே இருப்பார். ஒரே நடுக்கம் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, பயிற்சி தான். பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு, அதாவது சூடு இல்லாத ஒரு கம்பியை என்னதான் சுத்தியில் வச்சு நீங்கள் அடித்தாலும் அது நீளாது. அது போல தான் நமக்கு வந்து எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பயிற்சி இருந்தால் எதுவுமே சாத்தியம். ஒரு எடுத்ததும் ஒரே நாள்லாம் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. தொடர் பயிற்சி, முயற்சி, அதுதான் வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னார். நல்லா ரசிக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையாக பேசுகிறேன், கை தட்டினாங்க, பாராட்டினாங்க, உடல் மொழி, அவ்வளோதான். அதே தொடர்ச்சி அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது நிச்சயமாக வந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த இடத்துல சில விஷயங்களுங்க, இப்போது அதை நம்மளே நாம் மதிப்பீடு செய்யணும். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மளுடைய சரியாக போகிற நேயர்கள் வந்து ரசிக்கிறாங்களா, இன்னும் என்ன மெருகேற்றணும், இன்னும் எந்த இடத்துல நம்ம சரி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ நானே இப்போ ஒரு நிகழ்ச்சி இருக்கணும் சொல்லுவாங்க. அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தால ஒரு ஸ்டேஜில் செல்லும், இன்னொரு ஸ்டேஜில் வந்து செல்லாமல் போயிடும். நேயர் ஒருத்தர் இணைப்பு. வருக. வணக்கம் ஐயா. காலை வணக்கம். வணக்கங்க. தர்மபுரி மாவட்டம் மூலக்காட்சியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க ஐயா. கொள்ளையாவுக்கும் நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயா
தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். வணக்கங்க. பேச்சுக்கலையை பற்றி அவ்வளோ அழகாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க. எல்லா பாமர மக்களும் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு பேச்சுக்கலை உள்ள ஒரு ஐயாவை சிறப்பா தேர்வு பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாங்க. நன்றிங்க. நல்லா இருக்குதுங்க. அவர் குரல் வளமும் நல்லா இருக்குது, அவர் பேச்சும் நல்லா இருக்குது. அவரு அதனாலதான் அவரை இந்த தலைப்புல கூப்பிட்டு வந்திருக்கோம். அருமைங்க ஐயா. பழனி ஐயா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேசும்போது நடுக்கங்கள் வரதான் செய்யுது. ஒரு போன் பேசும்போது கூட அப்ப புதுசா போன் வரும்போது போன் பேசினா எங்களுக்கே நாங்களும் அது ஆடுவோம், அதிருவோம். அப்படியே அதிரிட்டீங்க. ஆமா 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 அதிருவோம். அதெல்லாம் நாளடைவுல போக 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 ஒரு போன் இன்னைக்கு பாமர மக்கள் கூட பேசுற அளவுக்கு ஒரு சாதாரணமா ஆகி போச்சு இல்லைங்களா? உண்மைதாங்க. நீங்க சொல்றது ரொம்ப எளிமையா. நமது மருதநெல்லி பண்பாளையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஐயா, சின்னசாமி ஐயா அவங்க பேசுற பேச்சு அவரு மாதிரியே குரல். நம்மாழ்வார் பேசுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு நினைப்புல எடுத்துக்கிறோமே வெளியே வேற மாதிரி எடுத்துக்கிறது இல்ல. யாரு சொல்றீங்கன்னு தெரியல. நம்மாழ்வார் விவசாயி நம்ம குரல் ஓவியம் ஐயாவாங்க ஐயா. என்ன சரி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க. அதனால எங்களை பேச்சுக்கலையை வளர்த்து கொடுத்தவங்க நீங்க தான் சொல்லணும்னாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏதோ மருதநெல்லி ஏன்னா 9:30 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் எங்களை பேச்சுக்கலையில ஆழ்த்தி ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத தூண்டி விடுறவங்க நீங்க தான் எங்களை. நன்றிங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மிக்க நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு தருவாயில் இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய மற்றும் ஒரு நேர சந்திப்போம். வருக. வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீர் அங்காடி ரங்கன் பரிசுப்பால் ரங்கநாதன். வணக்கம் ரங்கன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. நல்லா இருக்கிறேன். வியாபாரம் எங்க வாழ்த்து பிரகாரம் வியாபாரமும் நல்லா இருக்குது. நல்லதுங்க. ஆமா இப்போ பேச்சுக்கலை பத்தி நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா? ஆமாங்க. ஆமா. முதல்ல நான் பேச்சுக்கலைன்னு எடுத்தது வானொலியில தான் பேச்சுக்கலை எடுத்தேன். அப்போ கொடைக்கானல் வானொலியில அதிகம் நம்ம 2000 ஆரம்பிச்ச அந்த வானொலி அப்பதான் முத நான் பேசுறேன். ஆனா பேசக்குள்ள நான் வயசு நம்மளுக்கு அதிகமானாலும் கூட இந்த வானொலியில பேசுறோமே அப்படின்னு ஒரு நடுக்கும் பயங்கரமா இருந்தது. ஒரு கிளாஸ்ல நடந்த உண்மையை சரியா சொல்றேன் நானு. ஒரு கிளாஸ்ல பச்சை தண்ணி முன்னாடி வச்சிருப்பேன், ஒரு கிளாஸ்ல பாலும் வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட பேசுறப்ப இப்பெல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம பேசுறோம், நடுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பயங்கர நடுக்கம், மனப்பதட்டம், படபடப்பு. என்ன ஒரு தப்பான காரியமா போய் செய்யறான் அப்படின்னு ஒரு எனக்குள்ளே ஒரு அந்த மனசு கேட்டுக்கும், ஒரு எண்ணம். ஆமா மனசு எனக்கு நானே கேட்டுக்குவேன். என்ன ஒரு இடத்துல பேசணும்னு நினைக்கிற ஆசைப்பட்டு இதுக்கு ஏன் இந்த பழத்தான் சொல்லி ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகிற வரைக்குமே எனக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுவேன், ஒரு கிளாஸ் பாலையும் குடிச்சு பேசுவேன். சிறப்பு விருந்தினர் ஐயா அழகா சொன்னாரு. இந்த பேச்சு கலைங்கிறது இந்த சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம். ஒரு அருமையா நம்ம பேச்சு கலைக்கு சரியான ஒரு ஆசிரியரை கூட்டத்தை எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி பேச வைக்கிறது இந்த மருதநெல்லிக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய கடமையா இருக்குது. நன்றிங்க. ஆமாங்க. இந்த பேச்சுக்களை இந்த பதட்டங்கிறது பேச 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 இந்த பழக பாலும் குளிக்குங்கிற சொல்ற மாதிரி பழக அதே மாதிரி தமிழ் வார்த்தையும் பேச பேச பழக தமிழும் பழகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரிதான் இந்த பேச பேசதான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பெரியவங்க கிட்ட பேசக்குள்ளதான் நம்மளுக்கு அந்த பதட்டமே போகுது. நன்றிங்க. நன்றி. இதெல்லாம் வானொலி தான் முதல் காரணம்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா வானொலியில பேசி 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 இப்ப எங்க பேசினாலும் ஒரு தைரியத்தோட பதட்டம் பேச முடியுது. அதுக்கெல்லாம் வானொலிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி.
நிகழ்ச்சியோட நிறைவு தரவாயில் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நிறைய நேயர்கள் நிறைய பேசியிருக்காங்க. நிறைவா நான் பேசலான்னு வந்தேன், நேயர்கள் பேசியிருக்காங்க. மகிழ்ச்சி. இதுதான் நிகழ்ச்சியினுடைய வெற்றி. நிச்சயமா நீங்கள் நிறைவா சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் உங்களுடைய பார்வை. மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆரம்பத்திலே துவக்கத்திலே சொன்னது போல தான், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நாம் பேசும் வார்த்தைகள் என்னவோ அதுதான் நமக்கான பலனை தரும். அந்த வகையில் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொன்னது போல, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் பண்படுத்துகின்ற வார்த்தைகளாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மை போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். அப்படி அல்லாமல் தவறான வார்த்தைகளை, ஒவ்வாத வார்த்தைகளை பேசினால் நிச்சயம் நாம் சமூகத்தில் பழிக்க ஆளாவோம் என்ற இந்த கருத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். குறிப்பாக மருதநெல்லி 89.6 சமுதாய வானொலியில் இந்த அற்புதமானதொரு நிகழ்வை நடத்துவதற்கு என்னை அழைத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய பணி இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு மாணவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வானொலிகளை நீங்கள் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்திப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள், ஒரு நல்ல செய்திகள், நல்ல கருத்துக்களை தினமும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களை மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் இந்த நிலையத்திற்கும், குறிப்பாக இது ஒரு சின்ன சமுதாய வானொலிங்க, இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பயன்பெறணும். அதற்காக உங்களுடைய அறிவும் ஆற்றலும் இந்த நிலையத்திற்கு பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி, கேட்ட ரசித்த பயன்பெற்ற நேயர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரையில் நன்றி, வணக்கம்.